அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பகவத்கீதையில் கூறியிருப்பதை போல பலனை எதிர்பார்க்காமல் நாம் பிறருக்கு செய்யும் உதவியால் தான் அவரவருடைய குலம் தழைத்து செழித்து வளருது. நாம் இப்பிறவியில் செய்யும் கர்ம வினைகளையும் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளையும் கலைக்க பரம்பொருளால் தரப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம் தானம். இந்த உலகில் பரம்பொருளான இறைவனால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிர்களாலும் தானம் செய்ய முடியும். ஆனால் ஆறாம் அறிவு எனும் பகுத்தறிவு கொண்ட மனிதனால் கொடுக்கும் தியானமே சிறப்பு வாய்ந்தது. அதனால் தான் என்னவோ நம் முன்னோர்கள் பிறவியிலேயே உயர்ந்த பிறவி மானுட பிறவி அப்படின்னு கூறுறாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த பிறவியில் பிறந்த நாம் நம்மால் செய்ய முடியும் தான தர்மங்கள் மற்றும் அதனால் நாம் பிறவி எடுத்து வாழும் இந்த வாழ்க்கையில் உண்டாகும் பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். அன்னத்தை தானம் செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும். அரிசியை தானம் செய்தால் முன் ஜென்ம பாவங்கள் விலகும். ஆடைகளை தானம் செய்தால் சுகபோக வாழ்வு அமையும். பால் தானம் செய்தால் துன்பங்கள் விலகும். நெய் தானம் செய்தால் பிணிகள் நீங்கும். தேங்காய் தானம் செய்தால் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிட்டும். தீப தானம் செய்தால் முன்னோர்களின் ஆசிகள் கிட்டும். தேனை தானம் செய்தால் புத்திர பாக்கியம் கிட்டும். பூமியை தானம் செய்தால் பிறவா நிலை உண்டாகும். பழங்களை தானம் செய்தால் மன அமைதி உண்டாகும். வஸ்திரங்களை தானம் செய்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும். கம்பளி தானம் செய்தால் வெண்குஷ்ட நோய்களின் அறிகள் தென்படாமல் அதிலிருந்து மீண்டு விடலாம். கோ தானம் செய்தால் பித்திரு கடன் நீங்கும். தயிர் தானம் செய்தால் இந்திர விருத்தி உண்டாகும். நெல்லிக்கனி தானம் செய்தால் அறிவு மேம்படும். தங்கம் தானம் செய்தால் தோஷம் நிவர்த்தியாகும். வெள்ளி தானம் செய்தால் கவலைகள் நீங்கும். கோதுமை தானம் செய்தால் ரிஷி கடன் அகலும். எண்ணெய் தானம் செய்தால் ஆரோக்கியம் உண்டாகும். காலணியை தானம் செய்தால் பெரியோர்களை அவமதித்த பாவம் போகும். மாங்கல்ய சரடு தானம் செய்தால் தீர்க்க மாங்கல்ய பலன் உண்டாகும். குடை தானம் செய்தால் எண்ணிய எதிர்காலம் உண்டாகும். பாய் தானம் செய்தால் அமைதியான மரணம் உண்டாகும். காய்கறிகளை தானம் செய்தால் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும். பூ தானம் செய்தால் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும். பொன் மாங்கல்ய தானம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். மஞ்சள் தானம் செய்தால் சுபிட்சம் உண்டாகும். எல் தானம் செய்தால் சாந்தி உண்டாகும். வெள்ளம் தானம் செய்தால் வம்ச விருத்தி உண்டாகும். தண்ணீர் தானம் செய்தால் மன மகிழ்ச்சி உண்டாகும். சந்தன தானம் செய்தால் கீர்த்தி உண்டாகும். புத்தகம் தானம் செய்தால் கல்வி ஞானம் உண்டாகும். நம் சக்திக்கு இயன்ற அளவு தான தர்மங்களை செய்து நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம். உடல் நலிவுற்றவங்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்து நம்ம அவங்களுடைய இன்பங்களின் மூலமாக எங்கும் நீக்கமர நிறைஞ்சு உள்ள பரபொருளான இறைவனை காண்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.